மெயினா 10,000 12,000 கொடுத்து வாங்குறதே தலை ஃபேன்ஸ் தான். நேத்து கொண்டு கட் அவுட் பேனருக்கு கூட, கட் அவுட் ஓப்பனிங்க்கு கூட மெயினா மேல ஏறி மாலை போட்டது தலை ஃபேன் ஒருத்தர். நான் தீவிரமான தலை ஃபேன், ஆனா நான் வந்து ஓபன் பண்றேன், எங்க அண்ணனுக்கு நான் பண்றேன் அப்படின்னு பண்ணதே அவர்தான். அது வந்து டிஎம்டி மூலியமா அவங்களே ஏதாவது பண்ணுவானுங்க, அவங்களே ஏதாவது சண்டை மூட்டி விடணும், ஏதாவது எப்படி சொல்ல ரோகிணியுமே இப்ப ஏதாவது சண்டை நடக்காமலாம் இருக்காது, உண்மையிலுமே ஏதாவது நடக்கும். தலை ரசிகர்கள் தான் மெயினா சப்போர்ட் பண்றதே இதுல. சிம்பிளா தலை ரசிகன் தளபதி தொண்டன் முழுக்க முழுக்க இறங்கிட்டாங்க. டிவிகே உள்ள எல்லாருமே கட்சின்னு வந்துருச்சா, டிவிகேக்குள்ள நாங்க இறங்குறோம், தலை ரசிகர்கள் தான் நாங்க தளபதி தொண்டர்களா மாறுறோம் அப்படின்ற பேச்சே இங்க இதுலதான் ஆரம்பிக்குது. ஒத்துமையா இருப்போம். ஃபர்ஸ்ட் சண்டையை மூட்டி விட்டாங்க, எங்க இருந்து அது ஆரம்பிச்சதுன்னு தெரியல, எப்படி வந்ததுன்னு தெரியல. தளபதியும் தான் ஒன்னாதான் இருக்காங்க ரெண்டு பேரும். ஆனா இங்க ரசிகர்கள் சண்டை வந்துட்டு இருந்தது. இப்போ எல்லாரும் ஒன்னா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டாடுறாங்க, அவ்வளவுதான். பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பேனர் நாங்க தான் அடிச்சிருக்கோம். அந்த பேனர் வரும் பாருங்க, இன்னும் ஒரு நாளைக்கு ஏத்துவோம்னு நினைக்கிறேன். அந்த பேனர் பாத்தீங்கன்னா அஜித் ஃபேன்ஸ் வந்து விஷ் பண்றாங்க தளபதிக்கு, இந்த மாதிரி படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி அஜித் ஃபேன்ஸ் டீம் ஏகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 பேர் வந்து விஷ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கும் போதே ஒரு சினிமா ரீதியா பார்த்தோம்னா சினிமாவை தான் பார்க்க தோணும், அரசியல் ரீதியா பார்த்தோம்னா வேற மாதிரி பார்க்கலாம். பாலிடிக்ஸும் சினிமாவும் டிஃப்ரெண்ட் தான், அஃப்கோர்ஸ். பார்ப்போம் எப்படின்ட்டு.